நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் கற்பனை திரை இருந்தாலும் இந்த ஓவியம் வரைகிற இருக்கிற கற்பனைக்கு ஈடு இணையாக எதுவும் ஆகாது. காரணம் என்ன, இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்திருக்கு, டிஜிட்டல் வந்திருக்கு, என்னென்ன வந்திருந்தாலும் இந்த ஓவியம் ஏஐ வந்திருக்கு, எத்தனையோ வந்திருந்தால் கூட நம்ம தலையில் நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையால் ஓவியம் தீட்டுற ஒரு கலை இருக்கு. அது எந்த டிஜிட்டலாலையும் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்மளுடைய கை அந்த அளவுக்கு திறமையானது, நம்மளுடைய தலை அந்த அளவுக்கு திறமையானது. அது கற்பனை. அந்த மாதிரி கற்பனையால் வரைந்த ஓவியங்களை கம்பன் பார்க்கில் விலைக்கு வச்சுருந்தாங்க. அதில் நான் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். கற்பனைக்கே எட்ட முடியாத ஓவியத்தெல்லாம் கூட அவங்க வரைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு வண்ணம் தீட்டி, அதுக்கு ஒரு மெருகேற்றி, இயற்கையை நேசிக்கிறத விட அந்த ஓவியத்துக்குன்னு விலை மதிப்பற்ற ஓவியம் இருக்குன்றதை நான் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கினேன். அவரவர்களுடைய வேலையில் அவரவர்களுடைய திறமையை காமிக்கும்போது இந்த ஓவியத்தில் திறமையை காமிக்கிறதுக்குன்னே சில நபர்கள் திறமையை காமிச்சிருக்காங்க. அது பழங்கால ஓவியம். அந்த ஓவியத்தெல்லாம் சின்னதாக சிம்பிளாக பார்க்கும்போதே இந்த ஓவியம் அவ்வளோ உயிரோட்டமாக இருக்குன்னா அது அவங்க வரையும் போது பார்க்குற ஒரு அற்புத காட்சி இருக்குன்னா அதனுடைய தன்மையை நம்ம நேரில் பார்த்தா தான் தெரியும். பொதுவாக யாருடைய வேலையும் யாரும் குறையும் கூற முடியாது, குறையும் கூறக்கூடாது. எல்லா வேலையும் திறமையான வேலை தான். ஆனால் அந்த வேலைக்கு சிலர் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா மதிப்பு கொடுக்கறதில்ல. மதிப்புன்னா விலை மதிப்பில்லாதது. அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு பாராட்டன்னா நம்ம தெரிவித்தாதான் அவங்க செய்கிற தொழிலுக்கும் இன்னும் மேலே வளர அவங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டாக இருக்குன்றதான் நான் இங்கே சொல்ல வரேன். அவங்க செய்கிற வேலையை நம்ம செய்ய முடியாது, நம்ம செய்கிற வேலையை அவங்க செய்ய முடியாது. ஆனால் அவங்க வேலை செய்கிறத பாராட்டுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு மனசு கண்டிப்பாக வேணும். அந்த மனசு எல்லாருக்கும் வருமானா கேள்விக்குறிதான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் மரத்தாலே செஞ்சு வச்சிருக்கிற ஒரு முயல். இதெல்லாம் வெறும் மரத்தால் இது கூட ஒரு இதையெல்லாம் நாங்கள் காட்சிக்கு வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஃபோட்டோவை தான் நான் ஸ்லைடிங் ஷோவாக வச்சுருக்கேன். இது ஒரு இந்த பாக்கு மட்டை இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி வர வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக வேலை செஞ்சு வச்சுருக்காங்கன்றது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லுன்ற ஆல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி இல்லை என்றைக்குனாலும் நீங்கள் பார்க்கலாம். அது இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மீடியாவில் நம்ம எப்போ வேணுமோ என்ன விஷயத்தை பார்க்கணுமோ அன்றைக்கி நம்ம டைப் பண்ண முன்னாடி நிற்கிறது இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் தான். இதில் எனக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை தெரிஞ்சு அதை நான் எல்லாருக்கும் காமிக்கிறேன், அவ்வளோதான். இது பாருங்கள், இந்த ஓலையெல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கேயோ நடக்குது, யாரோ நடத்துகிறாங்க. ஆனால் எல்லாரும் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. கிட்ட இருக்கிறவங்க பார்க்கலாம், இல்லை அதர்ஸ்ட் இருக்கிறவங்க பார்க்கலாம், இல்லை பார்க்காம கூட போகலாம். ஆனால் இந்த டிஜிட்டல் மீடியா யூடியூப்ன்ற பிளாட்ஃபார்ம் வந்த பின்னாடி யார் எந்த விஷயத்தை வேணும்னாலும் எல்லாரும் அவங்க திறமைக்கு அப்லோட் பண்ணுறாங்க. எல்லாரும் திறமையானவங்க தான். அதை பார்க்குறதுக்காச்சும் நம்ம ஒரு டைம் எடுத்து நம்ம பார்க்குறோங்கன்னும் போது அது மனசுக்கு என்றைக்கும் சந்தோஷம் கொடுக்கும் கண்டிப்பாக. பூமியில் விளையிற பொருள் எந்த இயற்கையான பொருள் இருந்தாலும் மனுஷனுக்கு 100% சந்தோஷத்தை கொடுத்துட்டு தான் அது செல்லுது. ஆனால் நம்ம சந்தோஷப்படுறோம்னா கண்டிப்பாக உலகத்தில் சந்தோஷப்படுற மனுஷனே கிடையாது. ஏன்னா எல்லாரும் இன்னும் வேணும்னு நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். போதும், இது பார்த்தது இதை விட இன்னும் போதும்னு நினைக்கிறேன். இதை விட இன்னும் க்ரியேட்டிவிட்டி மைண்ட் எல்லாருக்கும்